ஏய் என்னடா இலவச கலட்டி வாங்குற மாதிரி கும்பலா நிக்கிறீங்க? ஏய் மாணிக்கா அங்க போறா பூச தூக்கு மாட்டி சாக போறானேடா. அவன் பாக்கு போட்டு சாவான் தான் நினைச்சேன். ஆனா தூக்கு போட்டு சாவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய் ஏன்டா இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவன் உன் தம்பிடா. அப்போ 500 இருந்தா எனக்கு அண்ணியா? செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடைசி ஆசை. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? நோ, உனக்கு புஷ்பலதாவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பூசன்னு என்னுடைய நேம வைக்கணும். புஷ்பலதா இல்லன்னா உங்க அழகுக்கு 1000 பொண்ணுங்க உங்க பின்னாடி வருவாங்க. பேக்ல போடா அவதா. சாரி அங்கிள், உங்க பொண்ணு எனக்கு இல்லைன்னு சொல்ல போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா உயிரோட இருந்து மட்டும் நீ என்ன பண்ண? அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானடா. டேய் மாணிக்கோ, இப்ப நீ உன் தம்பிக்கு விட்டு கொடுக்க போறியா? இல்ல, 4 பேரு கேண்டீன் முன்னால தூக்க மாட்டேன். ஏய் என்னடா ஏதோ ஆயுத பூஜைக்கு தோரணம் தொங்க விடுற மாதிரி சொல்ற? ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வேலு பல பிரச்சனைல இருக்கான். இந்த கேண்டீன் வேற ஒரு பிரச்சனை ஆக்கிடாதீங்கடா. நைனா இந்த பொண்ணை தம்பியை கட்டிக்கிட்டோம். டேய் சாயத்து கபூர் வந்து இந்த கருணா கபூர் கட்டின்னு போ. இதுக்கப்புறம் நான் எதுக்கு சாவணும்? ஐ ஆம் கேப்பி. வாங்க சாவலியா? என்னாச்சு? பூஷன் தற்கொலை பண்ணிக்க போனா? தற்கொலை பண்ணிக்க போறானா? போடா ஃபூல், இந்த நேரத்துல மர்டர் பண்ண பாத்தியே. நல்ல வேளை பூச பொளச்சிட்டான். நீ போச்சிட்டேன்னு சொல்றா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. புழல் ஜெயில பூவா தின்னு பண்ணேனா? பிரதர், இந்த கில்ப மறக்க மாட்டே பிரதர். பிரதர் அவதார் மாமா. டேய் குருஜி, டேய் அசிங்க மண்ட அப்பா வாங்கடா, எல்லாரும் ஒண்ணா வாங்கடா. ஏய் எல்லாரும் தள்ளி போங்க. கூட்டத்தை வளக்கப்பா. பக்கத்துல ஆளுக்கு அவனை தள்ளி வை. தள்ள சொல்லு, தள்ள சொல்லு. தள்ள சொல்லு. நீங்க யார் சார்? தள்ளி போங்க. எல்லாரும் தள்ளி போக சொல்லியா சார்? இங்க ஒரு லெட்டர் இருக்கு சார். கொண்டு வா. என்ன லெட்டர் சார்? இது கொலையாளங்க வச்சிருப்பானா சார்? எடுங்க எடுங்க எடுங்க. பக்கத்துல வாங்க. வாங்க வாங்க சார். வாசிங்க சார், நல்லா சத்தமா வாசிங்க சார். பிரஸ்க்கு தெரியணும்ல. இவன் வெளி உலகத்துக்கு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் பயங்கர கொலைகாரன். இவன் யாரையாவது கொலை செய்தால் பிரேத பரிசோதனையிலும் கூட அது கொலை என்று கண்டுபிடிக்க முடியாது. இவன் தான் வேகா சிட் ஃபண்ட் சேர்மானை கொன்னவன். இவனும் இவனது கூட்டாளிகளும் சிட்பண்ட் பணம் 100 கோடியை கையாடல் செய்துள்ளனர். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சிட்பண்டில் செலுத்திய உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும் என்றும், இந்த சேர்மன் கொலையிலும் சிட்பண்ட் கொள்ளையிலும் சம்பந்தப்பட்டவர்களை தப்பிக்க விடமாட்டேன், தண்டிப்பேன் என்றும் ஏசிபி போஸ் எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது வரைக்கும் என் பிளான்ல எந்த தப்புமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப எப்படி இந்த ஏசிபி தப்பிச்சான்? அப்போ அந்த எரிஞ்ச பஸ்ல ஏசிபி சாவல, தப்பிச்சிருக்கான். ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவாராம். அன்னைக்கு எப்படி கலவரம் நடந்துச்சு, அதுல போஸ் எப்படி தப்பிச்சான் அது தெரியணுமே. இருங்க, கலவரத்துல கண்டிப்பா டிவி காரன் கவரேஜ் பண்ணிருப்பா. போஸ் எரியுற பஸ்ல போடும்போது பாதி உயிர் இருந்துச்சுன்னு ஹலோ, இப்ப போஸ்ட் கிட்ட இருந்து போன் வந்துச்சு சார். என்ன சொன்னா? அடுத்ததா நம்ம சரகத்துல இருக்க பெரிய ஆபீசரை போடதா சொன்னார் சார். நம்ம சரகத்தோட டிஎஜி நீங்க தான். அப்ப நீங்க தானே பெரிய ஆபீசர். ஒருவேளை உங்களை சொல்லிருப்பாரோ? யோயோ, என்னன்னா நான் பாத்துக்கிறேன். முதல்ல நம்பர் ட்ரேஸ் பண்ணு. சரி சார். இருடி மாப்பிள்ள உனக்கு இருக்கா? போய் பாஸ் போன் பண்ணி மிரட்டி இருக்கான். அடுத்தது என்னதான் கொலை பண்ண போறானா? இப்ப எப்படி அவனை பிடிக்கிறது? மேரேஜுக்கு நல்ல ஒரு குட்டையா முட்டையா? முட்டையும் இல்ல கொட்டையும் இல்ல, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்க சொல்றான். யாரா நீங்க? 4 பேருக்கு 3 சுமோல வந்திருக்கமே, நாங்கெல்லாம் வில்லனுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். டாடி, இவங்க இல்ல, இந்த பொண்ணு. நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். என்னது? தூக்குங்கடா அவளை. சின்ன மாப்பிள்ள, என் பொண்ணை காப்பாத்துங்க. ஐ வாண்ட் புஷ்பலதா. டூ ஏதாச்சும். சம்போ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ. நாம நடத்த போற இந்த கல்யாணத்துல எதிர்கோஷிங்க வந்து எந்த நேரத்திலையும் பொண்ணை தூக்க ட்ரை பண்ணலாம். சிவ சிவ சம்போ. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. யாரையும் கடத்திடக்கூடாது. அவளை தூக்கிட்டு போக எவனாச்சும் ஒருத்தன் வருவான். அப்படி வந்து அந்த பொண்ணு மேல எவனா கைய வச்சான்னு வையி, அவன் கைய வெட்டுங்கடா. மணிக்கோ, ஐயோ யாரும் பார்க்கல, கூட்டிட்டு ஓடி வா. புடிங்கடா புடிங்கடா. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குடிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும். மாப்பிள்ள, இந்த வயசுல தப்பு போயிடுங்க.
போடுங்க. தேங்க்ஸ் மாமா. பெட்ரோல் இல்ல போடுங்க என்ன? அவதான் மாட்டி டேய் டேய் பண்ணாட பரதேசி, நான் இங்க பிரச்சனைல இருக்கிறேன். நீ பிக்னிக் வந்த மாதிரி அள்ளி குடிச்சிட்டு இருக்கியா? ஏதாவது பண்றா அறிவு கட்ட அப்பனே. நான் காப்பாத்துறேன். ஐயோ ஐயோ மகனே உன்னை. ஐயோ டேய் மைனே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். டேய் அங்க கால் நீட்டா. சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சு இங்க இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. ஐயோ அப்பவே நிக்க சொன்ன கேட்டு தொலைச்சியா? அவனை தூக்கி ஓடி வா சீக்கிரம் வா. ஏன் அப்படி பண்ற? உன்னை என்ன தூக்கி தொலைய முடியுமா? சிவ சம்போ சிவ சிவ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. டேய் டாடி ஓவரா ரியாக்ஷன் பண்ணாதடா, உயிரை எடுத்துட்டு போய்டுவாங்க. வேகமா வாடா. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் நிமிரும். சந்தோஷமா குழந்தை ஊட்டிலாம் பெற்று சந்தோஷமா வாழு. போ டேய் நீ போல லாரில போடா ஃபுல் பொண்ணு போடா தாண்டா நான் போக. டேய் நீ யாரலையா? இல்ல. அப்ப அவசரத்துல யாரடா லாரில ஏத்தி விட்ட? அட பாவி, சம்போ சிவ சம்போன்னு அசாம் போற வண்டியில அம்மாவை அம்போடு ஏத்தி விட்டியாடா. அம்மா இது டிஐஜியோட வீடு. அவன் அங்கேருந்து புறப்பட்டதும் அங்கிள் நீங்க அவனுக்கு ஃபோன் பண்றீங்க. அவர் ஃபோன் பண்ணதும் நீயும் அஞ்சலியும் தனித்தனியா புறப்படுறீங்க. அவன் இங்க இருந்து இந்த சிக்னல்ல வந்து நிப்பான். அஞ்சலி உன் வண்டியோட நீ அவன் பக்கத்துல வந்து நிக்கிற. அதுக்கப்புறம் அவனை டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர. இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன். நீயும் இவனும் அஞ்சலிக்கு பாதுகாப்பா போகணும். நாளைக்கு அவனோட கடைசி நாள். எல்லாருக்கும் டைம் ஞாபகம் இருக்குல்ல? 10:30 AM. அஞ்சலி மணி என்ன ஆகுது? இதான் வீட்டுக்கு வர நேரமா? யாரோட சுத்திட்டு வர? அப்பா. ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடின்னு போய் சொல்ல வேண்டாம். அந்த வேலை தானே பார்த்துட்டு வரேன். ஆமாப்பா வேலை. நோ, ஒருத்தனை எனக்கு பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காது. எனக்கும் அப்படித்தான்ப்பா. ஒருத்தர் எனக்கு பிடிச்சதுன்னா கடைசி வரைக்கும் பிடிக்கும். சொல்றா எங்கடா இருக்கா உங்க அண்ணன்? சொல்றா எங்கடா ஒளிஞ்சிருக்கா அந்த கோழப்பைய? உன் தினேஷை கொன்னு பப்ளிக் அவனுக்கு சவால் விட்டாரு. அவரா கொலை, உனக்கு சாவு அவர் கையில தான்டா. போதும் மாவதி, போஸ பிடிக்கணும்னா இவன் நம்மளுக்கு உயிரோட வேணும். இவனை தலைகீழ கட்டி தொங்க விடுங்கடா. ரத்தம் இறங்காதீங்கடா. மாவதி வாங்க போலாம். போயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நினைக்காத, போய் பாரு. ICC 475. நம்ம வீட்ல என்ன விசேஷம்ப்பா? உனக்கு கல்யாணம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சே, போய் ரெடி ஆகு. போ. ஹலோ வேலு எங்க? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ரிங் போது எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. எங்க அப்பா எனக்கே தெரியாம திடீர்னு என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. கல்யாணமா? சரி, இப்ப நான் சொல்ற பிரகாரம் செய். ஓகே. சார் ஏசிபி போஸை பிடிச்சிட்டிங்களா? கூடி சீக்கிரம் பிடிச்சு. சார் ஏசிபி போஸ பிடிக்கிறது நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். என்ன? தொழிலதிபர் நாகராஜோட பொண்ணு தெரியுமா சார்? நாகராஜ் பொண்ணு அஞ்சலி தானே? தெரியுமே. அந்த பொண்ணு ஏசிபி போஸோட தம்பி வேலு லவ் பண்றா சார். ஆனா அவங்க அப்பா அந்த பொண்ணை வேற யாருக்கோ பலவந்தமா கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு சார். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏசிபி போஸ் அங்க வர்றதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். நான் நம்மால கூட்டாங்க வர்றேன், நீங்க முன்னாடி போயிருங்க சார்.
கோவிலா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸா? எதுக்கு? கல்யாணத்துக்குடா. அஞ்சலிக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பாவால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதை பற்றி அப்புறம் பேசலாம். டேய், அண்ணனோட ஃபோன் கொடுத்தேன்ல, கொடு. நான் போஸ் பேசுறேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஓன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சுடா. அஞ்சலி, வண்டியில் இரு. உங்க பொண்ணு எப்படி ஓடி வந்தாலோ அப்படியே தான் கூட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அஞ்சலி, முகூர்த்த நேரம் இன்னும் முடியல, வா கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். கல்யாணத்தன்னைக்கு ஓடி போன ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? முடியும்னா சொல்லு, எங்க காதுல விட்டு கொடுக்க தயாரா இருக்கும். அப்பா வேண்டாம், சும்மா இஷ்டம் இல்லாம ஒரு கல்யாணம் நடந்தா உன்னால மட்டும் இல்ல யாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. மச்சான், இவன் நினைச்சிருந்தா தன்னை தேடி வந்த பொண்ணை தாலி கட்டியே கூட்டு வந்திருக்கலாம். உங்க கௌரவம் கெட்டிடக்கூடாதுன்னு நினைச்சானே, இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்க மாட்டான். உங்க பொண்ணு தப்பானவனை விரும்பல. மச்சான் மச்சான், எல்லாமே போச்சு. நம்ம நிலைமையே தலைகீழ மாறி போச்சு. என்னடா சொல்ற? நம்ம டிஐஜி ஈஸ்வர பாண்டியனை போஸ் கொன்னுட்டான். தெரியும். எதுக்கு உங்க சேஃப்டிக்கு கொஞ்ச நாள் தலைமறைவா? ஓடி ஒளியறதுக்கு நான் ஒண்ணும் கரப்பாம்பூச்சி இல்லடா. உமாபதி சிவன், அழிக்கிறவன், அழிப்பேன். என்ன எதுக்குற எல்லாரையும் அழிப்பேன். பிரஸ் மீட் எங்க நடக்குது? டிஜி எப்போ வராரு? 10 மணிக்கு மீட்டிங் சொன்னாங்க. மணி இப்ப 10:30 ஆச்சு. இன்னும் ஆளை காணோம். வந்துதான் என்ன சொல்லுவாருங்கிறீங்க? நான் புதுசு, கேஸ் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகணும், சும்மா மழைப்பலா பதில் சொல்லுவாரு. ஆனா நான் சொல்றேன், அந்த ஏசிபி போஸை யாரும் பிடிக்க போறது இல்ல. தேடிக்கிட்டே இருக்கோன்னு ஒரு டிராமா பண்ணுவாங்க, கடைசியில கேஸையும் முடிச்சிருவாங்க. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? அவரை பிடிக்க போன பழைய டிஐஜி காலி, புதுசா ஒரு டிஐஜிக்கு உயிர் பயம் இருக்காதா சார்? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் பத்திரிகையாளர் மீட்டிங் வரதுக்கே யோசிக்கிறார் போல் இருக்கு. எல்லாரும் வந்துட்டீங்களா? புதுசா வர டிஐஜி உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்ல, ஜஸ்ட் ஃபார்வல் மீட்டிங் தான். அதுக்கு இல்ல சார், ஏசிபி போஸ் பிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க நாங்களாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எங்க டிபார்ட்மெண்ட்ல ஸ்டெப் எடுக்காமலா இருப்பான். இவர் மாத்திரம் புதுசா வந்து என்ன கழிச்சிட போறாரு? சார், டிஐஜி அப்ப வீட்டுல இருந்து கிளம்பிட்டார் சார். எத்தனை மணிக்கு வருவாரு சார், நீங்க என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க? நீ ஏன் அவருக்கெல்லாம் செல்விட் அடிக்கிற? சார், இவர் தான் புதுசா வந்திருக்க டிஐஜி சார். சார் சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ரிலாக்ஸ். என்ன கேட்கணுமோ கேளுங்க. என்ன சார், எங்களுக்கு எப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க? நான் உங்கள ஒருத்தனா உட்கார்ந்ததால தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், உங்க முதல் பிளான் என்ன சார்? ராஜினாமா பண்ணுங்க. என்ன சார், டியூட்டில சேர்ந்து அன்னைக்கு ரிசைன் பண்ண போறேன்னு சொல்றீங்க? 24 மணி நேரத்துல ஏசிபி போஸ பிடிக்கலன்னா நான் ராஜினாமா செய்ய போறேன். இந்தாங்க நீங்களே வச்சுக்க. என்ன மிஸ்டர் சிவிங்கர், நான் ஏதோ கிளிப்பேன்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். பரபரப்பான நியூஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. இவர் எப்படி போஸ் பிடிப்பு? 100 கோடி ரூபாயை கையாடல் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த ஏசிபி போஸை 24 மணி நேரத்தில் பிடிப்பேன் என்று சவால் விட்டிருந்தார் புது டிஐஜி கௌதம் கணேஷ். சொன்னபடியே அவர் இன்று போஸை கைது செய்திருக்கிறார். எப்படி இதை சாதிக்க முடிந்தது என்று அவரிடம் கேட்டபோது, பிளானிங் சரியா இருந்தா எதையும் சாதிக்க முடியும். இது மாதிரி நிறைய கிரிமினல்ஸ் பலமுறை சேலஞ்ச் பண்ணி பிடிச்சிருக்கேன். போஸ் கிட்ட நாங்க பேச முடியுமா சார்? சாரிங்க, நாளை காலையில் கோர்ட்ல அவரை ஆஜர்படுத்தணும். அது வரைக்கும் நீங்க யாரும் அவரை பார்க்க. புது டிஐஜி ஏசிபி போஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாளைக்கு போஸ போடணும். எப்படி மச்சான்? போஸோட ஃபேமிலில இருக்க பொம்பளைங்க குழந்தைங்க அத்தனை பேர் தூக்கிட்டு வாங்கடா. கோர்ட்ல அவன் எப்படி வாயை திறக்கிறான்னு பார்க்கிறேன். காட்டு காட்டு, காப்பாற்றாதே காப்பாற்றாதே, காவல்துறை காவல்துறை, காட்டு காட்டு, காவல்துறை காவல்துறை. ஓகே ஓகே, சரி செய்யாதே. உங்களுக்கு என்ன வேணும்? போஸ் எங்க கிட்ட ஒப்படைங்க. முடியாதுங்க. எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல சார். நீங்க போஸ கொண்டாலும் கொன்னுடுவீங்க. உங்க கற்பனையான கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க ஏமா இங்க வந்தீங்க? சார், என் புருஷனோட பேசணும் சார். இப்ப அவரை பார்க்க முடியாது. நாளைக்கு கோர்ட்ல போய் அவரை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜெயில போய் பார்த்து பேசுங்க. என் மகன் போஸ என் கண்ணிலேயாவது காட்டுங்க. முடியாதுங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? சாகர வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டோம் சார். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக்.
சதி செய்யாதே சதி செய்யாதே இப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படியே உட்காருங்க. காவல்துறை அராஜகம், காவல்துறை அராஜகம். ஹலோ, புது டிஐஜி மைண்ட்ல என்ன பிளான் வச்சிருக்காருன்னு புரியலப்பா. அவர் பாட்டில் போஸ் அரெஸ்ட் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப ஜனங்கள்லாம் ஆபீஸ் வாசல்ல உட்காந்து போஸ கண்ணில் காமின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே உன் குடும்பம் வந்து உட்காந்துருக்கு. சரி, நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஏங்க, போஸ் தப்பிச்சு போட்டாரு. எல்லாரும் கிளம்பி போங்க. தயவு செஞ்சு போங்க சார். போஸ் தப்பிச்சிட்டாரா சார்? உண்மையா தப்பிச்சிட்டாரா சார்? போஸை நீங்க அரெஸ்ட் பண்ணது உண்மைன்னா அவர் தப்பிச்சது உண்மைதானே சார்? போஸ் ஃபேமிலியை யாரை கடத்திட்டு போறாங்க சார்? வெரி குட். இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம போலீஸ் அவங்கள மஃப்டியில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய போலீஸ் படையை உடனே ரெடி பண்ணுங்க. The game is going to get over. மச்சான் மச்சான், ஒரு நல்ல செய்தி. போஸோட டோட்டல் ஃபேமிலியை நம்ம ஆளுங்க கடத்திங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம். கையோட ஒரு கெட்ட செய்தி. என்னடா? டிஐஜி கஸ்டடியில் இருந்த போஸ் எஸ்கேப் ஆயிட்டானா? எப்ப பார்த்தாலும் அந்த போஸ் எங்கிட்டே போதுறானே. ஏன்டா? அவனை கொல்லாம விட மாட்டான். பொண்டாட்டி பிள்ளை கூட காப்பாற்ற வரமாட்டான் அவன். இது யாரு? போஸோட குழந்தையா? முதல்ல இதை கொல்லணும்டா. இந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? போஸுக்கு பிள்ளையா பிறந்தானே, அதே பாவம்டா. எங்கடா போஸ்? எங்கடா போஸ்? என்னடா மொட்டை அடிச்சு வாடா. எங்கடா உங்க அண்ணன் போஸ்? எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும். உனக்கு 1 hour டைம் தரேன். போய் அவனை கூட்டிட்டு வா. நீ வர தாமதமாகற ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டு இருப்பேன். சித்தப்பா போய் அப்பாவை கூட்டிட்டு வாங்க சித்தப்பா. பாப்பாவை கூட கொண்டுறேன்னு சொல்லுவேன் சித்தப்பா. பயமா இருக்கு சித்தப்பா. வேணு, நான் சொல்றேன், நீ போய் போட்டு கூட்டிட்டு வா. அவன் பவர் என்னன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டும். போய் சாவு பண்ணி அடிச்சு வரிய. யாருக்கு? உன் குடும்பத்துக்கா? போஸ கூட்டிட்டு வாடா. ஏன்டா போக மாட்டேங்கிற? போய் அவனை கூட்டிட்டு வாடா. ஏய், போஸ கூட்டி வாடா. நான் போஸ் கொடுத்து நிக்கிறேன். உங்க அப்பா சொல்றாருல, போய் கூட்டி வாடா. போடா. இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாடா. அப்படிலாம் கூட்டிட்டு வர முடியும்? பெத்த அப்பா தான் புள்ளைய பார்க்கணும்ன்றாரோ. எப்படிலாம் கூட்டிட்டு வருவேன்? இந்த படுபாவிக அண்ணனை கூட்டிட்டானுங்கப்பா. என்னடா சொல்றேன்? கூட்டிட்டானுங்கப்பா. இத கையால கொள்ளி வச்சு எரிச்ச அண்ணனை எப்படிமா கூட்டிட்டு வருவேன்? அப்பா பாரா, அந்த சின்ன பொண்ணு பாரா. தம்பி பாப்பா பிறந்திருக்குன்னு அப்பாக்கு போன் பண்ணப்போ உங்க அப்பா செத்துட்டாருமா. இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டாருமா. நீ எப்படிடா சொல்லுவேன்? எப்படிடா சொல்லுவேன்? எப்படிடா சொல்லுவேன்? எப்படிடா சொல்லுவேன்?
பெத்தெடுத்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட புருஷன் வருவாருன்னு நம்பிட்டு இருந்தா என் அண்ணி. அண்ணன் இனிமே வரவே மாட்டாரு, யாருமே பார்க்க மாட்டாரு. அப்படி எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? தெரியுமா அந்த வழி? போலீஸ்காரனுக்கு கழுத்து நீக்கிற ஒவ்வொரு பொண்ணும் எந்த நிமிஷமும் போட்டு அழிச்சுக்க தயாரா தான் இருப்பா. ஆனா என் புருஷன் நல்லவர், அது இந்த உலகத்துக்கே தெரியணும். இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது. கொல்லுடா அவங்கள, கொல்லுவேலும் அவங்கள, கொல்லு அவங்கள. செத்து போன எங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன்டா, இங்க இருந்து ஒருத்த கூட உயிரோட போக முடியாது. வாங்கடா, வெட்டுக்கடா அவனை. எல்லாரையும் கொண்டுட்டு என்னையும் கொல்ல பார்க்கறான் சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். போஸ கொன்னது கூட இவன தான் சார். நிறுத்துடா பொறுக்கி லாஸ்ட். எது உண்மை எது பொய் எங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு அபாண்டமா படிய சுமந்துட்டு போலீஸ் கிட்ட தலைமறைவா இருக்க மாட்டான்டா என் நண்பன் போஸ். அவன் விபத்துல தான் இறந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா என்கொயரியில் நீதான் அவனை கொன்னுட்டதா தகவல் வந்துச்சு. உன்னை பிடிக்கதான்டா போஸ பிடிச்சதா டிராமா. அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண. உன்னை அரெஸ்ட் பண்ண போறதா எவன்டா சொன்னது? வேணு 10 நிமிஷம் டைம் தரேன். போலீஸ் பேக் அப். வேணு உங்க அண்ணன் இங்க இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அத பண்றா. பத்திரிக்கைக்காரங்க வராங்க. அருவா கீழே போடு. வேணு டேய் குடு.
உங்க முன்னாடி எத்தனை கொலை நடந்திருக்கு? இது யார் சார் செஞ்சது? இதுக்கெல்லாம் காரணம் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் சுபாஷ் சந்திர போஸ். அந்த சிட் ஃபண்ட் அடிச்சு 100 கோடி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் அப்ரூவரா மாறிடுறேன். எங்க சார் அவரு? தப்பிச்சிட்டார். இது மாதிரி தப்பு செய்யறவங்களை வெட்டி கொன்னுருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதான் ஹெட்லைன் நியூஸ். டிவிலையும் பேப்பர்லயும் பெருசா ஃபிளாஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே போதும் போங்க. போஸ் உயிரோட இருக்காருன்னு எல்லா மக்களும் நம்பணும். இந்த பதவியில இருந்து என்னால எதுவும் செய்ய முடியாம நிக்கிறேன் பாரு. இனிமே போஸ் பேரை சொல்லிய ஒவ்வொரு ஆயோகனையும் முட்டி தட்டி உள்ள தலப்புறேன். போஸ் செய்ய நினைச்சது எல்லாமே இனிமே போஸ் பேர்ல நடக்கும். என் நண்பன் போஸுக்காக நடக்கும். உன் குடும்பத்தை கூட்டிட்டு போ.